வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு என்னென்னா, நாங்கள் ஈஷா நர்சரி போயிட்டு நிறைய செடிகள்லாம் வாங்கி நிறைய பேருக்கு வீட்டில் ஊனி வைக்கிறதுக்கும் வெளியில் மரம் நடுறதுக்கும் வாங்குறதுக்கு வந்திருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் வீத லீடர் ஃபவுண்டேஷனில் நாங்கள் எல்லாம் மெம்பராக இருக்கோம். அதுக்கு நம்ம செடி கொடுத்து நிறைய பேருக்கு நட வைக்கலாம், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த இதில் இறங்கியிருக்கோம். சுற்றுப்புற சூழலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அப்புறம் மரம்லாம் நிறையா வளர்க்கணும், நிறைய மழை பெறணும், நிறையா ஆக்சிஜன் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ நிறைய இடங்களில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஹைவேல இந்த பில்டிங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் எங்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம செடி ஊனி வச்சு அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கணும்னு ஒரு பெரிய முயற்சியில் நாங்கள்லாம் இறங்கியிருக்கோம். அதுக்காக தான் ஈஷா நர்சரிக்கு செடிங்க வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கடிக்காமல் அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாத செடிங்களாக பார்த்து வாங்கணுங்கிறதும் ஒரு தாட்டு. நம்ம அதை என்ன தான் டெய்லி தண்ணி ஊற்றுறோம், பராமரிக்கிறோம், கூண்டு வச்சாலும் கூண்டெல்லாம் சில பேர் பிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பாதுகாக்கணும்னா ஆடு மாடு கடிக்காத செடி என்னன்னு கேட்டதுக்கு புங்கை மரமும் சொர்க்கமும் கொடுத்தாங்க. அது ரெண்டும் அதிகம் மாடு கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு பார்க்கில் போயிட்டு டொனேட் பண்ணலாம் செடியெல்லாம் அப்படின்னா, அங்கே வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸு, விமன்ஸு அவங்கெல்லாம் வீட்டிலே வச்சு வளர்க்கணுன்னு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பல மரக்கன்றுகள், நெல்லி, கொய்யா, எலுமிச்சை அந்த மாதிரி செடிஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா தேக்கு, அதாவது டிம்பர் மரம் எல்லாமே இருக்குது, மகாகனி, வேங்க இதெல்லாம். ஆனால் அந்த 2 நாள் மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த செடியெல்லாம் லீகலாக உள்ள செடி. நம்ம ரோட்டில் எல்லாம் வச்சு வளர்த்தோன்னா யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்டில் நிழலுக்காக வைக்கிற மரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் புன்னை மரம், இலுப்பை மரம், இன்னும் நீர் மருது, இன்னும் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு சேஃப் இல்லை, மாடு கடிச்சிரும், அதுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த 2 கன்று மட்டும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நிறைய இருக்குது. நான் என்னோடய தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கணும், தேக்கு மரம், வேங்க அதெல்லாம் கொடுங்க, மலை வேம்பு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் இப்போ ஒரு 2-3 நாள் நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் 2-3 நாள் கழித்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நம்மளோட ஆதார் கார்டு காமிச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணோம்னா நிறைய செடிங்க 100, 200, 300ன்னு பண்ணால் கூட நம்மளுக்கு ரேட்டு 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெளியில் ஊன்றதுக்கு மட்டும்தான் செடிங்க வாங்கினோம். இன்னொரு நாள் போயிட்டு எங்கள் தோட்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போதைக்கு நாங்கள் இதை மட்டும் சுற்றி என்னென்ன செடி வேணும்ன்ட்டு பார்த்துட்டு வந்தோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் கொண்டு எல்லா செடியையும் ஆட்டோவில் வச்சு இறக்கிட்டோம். மறுநாள் நாங்கள் ஆகஸ்ட் 15க்கு ஒரு பார்க்கில் கொடி ஏற்றிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் செடிஸ் எல்லாம் கொடுத்தோம். எங்கள் பாப்பாவும் ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சா. என் பசங்களுக்கும் செடிங்க மேலெல்லாம் மரங்க மேலெல்லாம் ரொம்ப ஆசை. எனக்கு இப்போ ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம், அங்கே ஏதாவது ஒத்தையில் ஒரு மரத்தை பார்த்தேன்னா காரை நிறுத்த சொல்லி அந்த மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் நிற்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அதுமாரி நான் பல தடவை செஞ்சுருக்கேன். ஏன்னா ஒரு மரத்தை பார்த்தாலே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எனக்கெல்லாம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மரம் வளர்க்குறதும் பிடிக்கும், எனக்கு மரத்தை பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்குது. ரோட்டு ஓரங்களில் மரங்கள்லாம் மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் காய்ச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிகிட்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு தெருவுன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 4 புங்கை மரம், 4 வேப்ப மரம்,
அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்தில் வைக்கிறோம், அது வந்து வீட்டையும் பாதிக்கக்கூடாது, வேர் எவ்வளோ ஆழமாக ஓடுது, இது எவ்வளோ உயரம் வளரும், எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படின்னாலும் மரத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செடிகளை வாங்கி வைங்க. இந்த பாருங்கள், நாங்கள் பார்க்குக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் ரோட்டு ஓரத்தில் செடிகள் நடுறதுக்காக எங்கள் டீம் கேகே நகர் டீம் வந்து திருச்சி கேகே நகர் டீம் எங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செடியாக ஊனினோம். நாங்கள் வந்து வாங்கிட்டு போன செடி பத்தாத அளவுக்கு அவ்வளோ இடம் இருந்துச்சு. எல்லாம் ஊனி தண்ணி ஊற்றி இதை ரெகுலராக ஒரு அண்ணன் வந்து தண்ணி ஊற்றி பார்த்துக்கிறாரு, மூர்த்தி அண்ணன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் டீம் இறங்கியிருக்கோம். எங்கள் லேடிஸ் டீமும் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் இந்த டீமை ஃபார்ம் பண்ணி வீத லீடர் கூட சேர்ந்து இணைந்து இது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நான் வீத லீடரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மரம் செடி வளர்க்குறதுனா எனக்கு பிடிக்கும். புது வருஷம் தமிழ் வருஷம் பிறந்தாலும் சரி, ஆங்கில வருடம் பிறந்தாலும் சரி, நான் போயிட்டு முதல்ல பண்ணுற வேலை செடிகளை பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய தோட்டத்துலேயோ எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் ஊனி வச்சுருவேன். இப்போயும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் மரம்லாம் வச்சு நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம். எல்லோரும் இதில் ஒரு ஆர்வம் எடுத்து செய்யணும். அது மாதிரி சில இடங்களில் நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கூண்டு வச்சு செடி வளர்க்குறதுக்காக ஆர்வமாக வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த கூண்டே மறந்துடுவாங்க. மரம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கூண்டு அந்த செடியை இறுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு டீம் வந்து தன்னார்வலராக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க நேம் எனக்கு தெரியல, ஆனால் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வம் எடுத்துக்கணும். சுற்றுப்புற சூழலை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. மூச்சு விடாமல் பேசிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்ங்கிறதுனால எங்கேயுமே நிறுத்தவே முடியல. எல்லோரும் செடி வளர்க்கணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை கோடி கணக்கில் இருக்கோங்க. நம்மள்ட்ட இருக்கிற இடத்துல ஒரு ஆள் ஒரு செடின்னு ஊனுனாலே பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் நம்ம நிறைய மரம் வளர்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம். நம்மளுக்கு ஓசோனில் ஓட்டை வருது, அது இதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அந்த வெப்பம், அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறதுனால இதனால தான் நடக்குது. நம்ம மரம் வளர்க்குறதுனால கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம். எல்லாருமே சீக்கிரமே ஒரு மரம் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. இயக்கத்தின் தலைவர் வந்து 50 லட்சம் கன்றுகள் ஊனணும்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதையும் தாண்டி தான் போகுங்கிறது எங்களோட எண்ணம். கண்டிப்பாக எல்லாருமே இதில் ஆர்வம் எடுத்து செய்யுங்க. என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஹைப் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.